நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நாள் நல்ல நாள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான ஜாஷ்வா டிவி நேயர்களே, இந்த நாளிலும் நம்முடைய ஜெப வேளையிலே ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் சொல்ல இருக்கிறோம். ஆம், இன்றைக்கு அநேகர் புலம்புகிற காரியம் சமாதானம் இல்லையே, சமாதானம் இல்லையே என்று புலம்புகிறார்கள். குடும்பத்தில் மாத்திரமல்ல, தேசத்திலும் சமாதானம் இல்லை. ஒரு புறம் தண்ணீரினால் அழிகிறது, இன்னொரு புறம் தண்ணி இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. ஐயா, தேவாதி தேவன் நம்முடைய தேசத்தை நினைத்தருளும்படி நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டுகிறேன். நம்முடைய தேவனுக்கு நம் தேசத்தின் மேல் மிகுந்த பிரியம். ஆமென் தானையா? அதனால தான் அவரோடு இருந்த சீசர்களில் 12 பேரில் அருமையான தோமாவை நம்முடைய இந்தியாவுக்கு அனுப்பினார். நம் தேசத்தின் மேல் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற பெரிய அன்பை பாருங்களேன். மனதிறங்குவார். அவரை நோக்கி, ஐயா, எங்கள் தேசத்திற்கு சமாதானம் வேண்டும், எங்கள் குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டும், ஊழியத்தில் சமாதானம் வேண்டும், கர்த்தாவே எங்கள் மேல் இரக்கம் வையுங்கன்னு சொல்லி கண்களை மூடி அப்பா என்று அழைப்போமா? அவரை அப்பா என்று அழைக்க அவர் விரும்புகிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம். சமீபமாக இருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ, அப்பா என்று அழையுங்களேன். அப்பா, எனக்கு இந்த போராட்டம் இருக்கிறது, இதனால் என் வீட்டில் சமாதானம் இல்லை, நிம்மதி இழந்திருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கும் சமாதானம் வேண்டும் என்று சொல்லுங்களேன். அவருக்கு பெயர் இருக்கிறது சமாதானக்காரனர். அவர் வந்ததின் நோக்கமே சமாதானத்தை நமக்கு வைத்து போகத்தான் வந்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை தான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை என்று சொல்லியிருக்கிற தெய்வம் நமக்கு தருவார். சகோதரனே, சகோதரியே, செபி வீணான போராட்டங்களினால் ஐயோ, ஒவ்வொரு நாளும் எங்கள் வீடு நரகம் போல் இருக்கிறதே, ஏன் நான் வாழ வேண்டும் என்று புலம்புகிறாயா? சகோதரியே, தேவாதி தேவன் சொல்லுகிறார், அவர் நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. நீ அவரை நோக்கி பார்க்க மாட்டாயா? வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. நீ அவரை தேடும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் உனக்கு தருவார். சகல சம்பூர்ண நன்மைகளால் உன்னை அலங்கரிப்பார். நீ அவரை நோக்கி கூப்பிடு, அப்பா என்று கூப்பிடு. வேதனை நிறைந்த இந்த வாழ்க்கை வேண்டாம், இனி எனக்கு சமாதானம் வேண்டும்னு சொல்லுங்க. ஐயோ, எத்தனை நாள் இந்த வேதனை, எத்தனை நாள் இந்த வருத்தம் என்று புலம்புகிற சகோதரனுக்கு, சகோதரிக்கு தேவனே நீர் இரக்கம் பாராட்டும். வியாதி நிமித்தம் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, நீர் சொல்லியிருக்கிறீர், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்கிறீரே, அதே போல இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் வேதனை நீங்கி சுகமாயிருப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை கர்த்தாவே ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்ருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். தேவனே, நீர் பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேரில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாதி தேவன் என்னுடைய இருதயத்தை கடந்த நாட்களில் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. சிறு பிள்ளைகள் மேல் என் ஜனத்தை கவனமாயிரு என்று சொல் என்று சொன்னார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறார். அவர்கள் மேல் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். அவர்களுக்காக உங்கள் தனி ஜெபங்களில் விசேஷமாய் ஜெபியுங்கள், விசேஷமாய் ஜெபியுங்கள். பொல்லாத வியாதிகள் தொடக்கூடாது, சத்ருவின் வல்லமைகள் தொடக்கூடாது. தேவன் அவர்களை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். அதற்காய் அந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிப்பது நம்முடைய கடமை அல்லவா? ஒருவேளை உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களா? அவங்க தலை மேலே கை வச்சு, அப்பா, நீங்கள் தந்த உங்களுடைய பிள்ளைப்பா, நீர் என்னை நம்பி தந்திருக்கிற இந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல சுகபலத்தை தாங்க, உம்முடைய கிருபை இந்த பிள்ளையின் மேல் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிப்பீங்களா? கண்களை மூடி
இயேசுவே, நீர் தந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் நன்றி பரிசுத்தாவியானவரே. நன்றி நன்றி கர்த்தாவே. இந்த குடும்பத்தை இவர்களை நம்பி நீர் தந்திருக்கிறீர். எங்களை நீர் நம்பி தந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் நன்றி பரிசுத்தாவியானவரே. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. முதலாவது உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரும் பாக்கியத்தை தந்து தேவனே பிள்ளை தாழ்ச்சியாய் மாற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய கருத்தில் வைக்கிறோம் அப்பா. தேவனே, இந்த பிள்ளைகளுடைய கருத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஞானத்தை இந்த பெற்றோர்களுக்கு தாரும். இந்த பிள்ளைகளை தேவனே நீர் பாதுகாத்து கொள்ளும். விஷ வியாதிகளுக்கும் நாச மோசங்களுக்கும் தேவனே நீர் மறைத்து கொள்ளும். உம்முடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். ஆசீர்வாதத்தாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வளரட்டும் அப்பா. ஒவ்வொரு நாள் வளரட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுக்கு தேவனே நிராசவாத நன்மையும் தரும்படி ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாகிய இயேசு மகாராஜன் எனக்கு தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் விதமாய் சொல்கிறது. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று வேதம் நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. ஐயா, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? ஒருவேளை நான் சொல்லுவேன், யார் இவர், எதற்காக வந்தார், ஏன் வந்தார் என்று உங்கள் இதயத்தில் கேள்வி இருக்குமானால் அந்த கேள்விக்கு இன்றைக்கு தேவாதி தேவன் பதில் தர இருக்கிறார். ஆம், அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம். யார் மேலே வச்ச அன்பு? என் மேலே வச்ச அன்பின் நிமித்தம் தேவன் தம்மை நம்முடைய சாயலில் வந்தாராம். மனித சாயலில். வேதம் சொல்லுகிறது, காணக்கூடாத இறைவன். காண முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவருமாயிருக்கிறார் என்று. மோசேயை பார்த்து சொல்வார், மோசே, என்னை இவர்கள் பார்க்க முடியாது. நான் நிற்கிற இந்த மலைக்கருகே எவரும் வரவும் முடியாது. திட்டமாய் சொல் என்று சொல்வார். காணக்கூடாத இறைவன் மோசேக்கு வெளிப்பட்டார். ஆம், அவருடைய முகம் பிரகாசிக்கிறதை ஜனங்கள் கண்டு, ஐயோ, உங்களுடைய முகம் பிரகாசிக்கிறது, உங்களுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்று மோசேயை பார்த்து சொன்னார்கள் ஜனங்கள். காணக்கூடாத இறைவனுடைய சமூகத்தை பார்த்த மோசேயின் முகம் எவ்வளவு பிரகாசித்திருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வம் பூமியில் ஏனையா வர வேண்டும்? ஏன் இவர் வர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது? நம்மேல் வைத்த அன்பு. நம்மேல் வைத்த அன்பு. அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. ஒருவேளை நான் ஒப்பிடுகிறது சரியாக இருக்காது, ஆனாலும் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நம்முடைய பிரதமரோ முதலமைச்சரோ ரோட்டோரங்களில் ஏதோ ஒரு கடையில் டீ குடித்தா போதும், இல்லை ஒரு பெரிய ஸ்டார்கள் அப்படி அவர் ரோட்டோர கடையில் நம்மை போல உட்கார்ந்து டீ குடித்தார். அவர் அந்த வீதி வழியிலே நம்மை போல சைக்கிளில் வந்தார், பைக்கில் வந்தார். பிரபலமாக போகுது செய்தி. ஆமாம், நான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை. ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு மனிதன் சக மனிதனை போல் இருந்தாலே இந்த உலகம் பெருமை கொள்கிறது. ஐயோ, அவர் நம்ம போல டீ குடிச்சிட்டாரு, நம்ம போல சைக்கிளில் வந்துட்டாரு, நம்ம போல இலவச பஸ்ஸில் வந்துட்டாரு. என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காணக்கூடாத இறைவன், வானாதி வானங்களும் கொள்ளாத இறைவன்
நம்மை போல் வந்தது எத்தனை பெரியது, எத்தனை பெரியது, எத்தனை பெரியது ஐயா! ஐயா, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மனித அவதாரம் எடுத்தது இந்த இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தது இந்த மனு குலத்துக்கு கிடைத்த சிறப்பு ஐயா. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்கள. அவர் நம்மை போல மனுஷ சாயல் எடுத்தது நம்முடைய மனித இனத்துக்கு கிடைத்த சிறப்பு. ஒரு பிரபலமான பழைய நடிகர் ரிக்ஷா ஓட்டுவது போல நடித்தார். அவ்வளவுதான். முந்தின நாட்களிலே அத்தனை ரிக்ஷாக்களிலும் அவருடைய போட்டோ இருக்கும். பின்பு ஒரு மனிதர் ஆட்டோ ஓட்டுவது போல் நடித்தார். அத்தனை ஆட்டோக்களிலும் அவருடைய போட்டோ இருந்தது. என் ஆண்டவர் நடிக்கவில்லை ஐயா, வந்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இவர் நடிக்கவில்லை மனிதனை போல, மனித அவதாரத்தில் அப்படியே வந்தார். அதே அதிகாரத்தில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், 8ஆம் வசனம் சொல்லுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எதனால? நம்மேல் வைத்த அன்பு, நம்மேல் வைத்த அன்பு. மரண பரியந்தம் நம்மேல் வைத்த அன்பினால் தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தினார் ஐயா இந்த இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீ நினைக்கலாம், எனக்கு அன்பு செலுத்த என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே, எனக்காய் என் மேல் அன்பு செலுத்தி என்னை காண்பதற்கு ஒருவரும் இல்லை என்று நீ புலம்புகிறாயா? வேதம் சொல்லுகிறது ஐயா, உங்கள் மேல் வைத்த அன்பினால் உங்களைப் போலதான் உங்கள் சகோதரன் என்று சொல்லியிருக்கிறார். வேதத்திலே பிள்ளை என்று அநேக முறை சொல்லியிருக்கிறார். உங்களை சகோதரன் என்று சொல்லியிருக்கிறார், ஊழியக்காரன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவரை யாராக பார்க்கிறீர்கள்? உங்கள் சகோதரனாய் பார்க்கிறீர்களா? எஜமானாய் பார்க்கிறீர்களா? தேவனாய் பார்க்கிறீர்களா? வேதத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது. நான் பிதாவானால் எனக்குரிய கணம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்குரிய பயம் எங்கே என்று கேட்பார். நீங்கள் அவரை தெய்வமாய் சொந்தமாய் கொண்டது நல்லது. எப்படி அவரை வைத்திருக்கிறீர்கள்? எப்படி அவரை வைத்திருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது ஐயா, அவர் நமக்காய் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனால் நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவாதி தேவன் நம்மேல் வைத்த அன்பு பெரியதையா. இவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. இவர் எப்படிப்பட்ட தெய்வமாம்? முதலாவது நான் சொல்ல இருக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 130ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஏசாயா 55:7, யோவான் 8:3 சொல்லுகிறது, மன்னிக்கிறவர். இயேசு என்றாலே பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர், மன்னிக்கிறவர், விடுவிக்கிறவர் என்று அர்த்தமாம். ஏதோ ஒரு மன பாரம் உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இந்த பாவத்தை தெய்வன் மன்னிப்பாரா? இது எனக்கு மன்னிக்கப்படுமா என்று நீங்கள் புலம்புகிறீர்களா? பாவம் செய்யாத நீதிமான் ஒருவனும் இல்லையாம், ஒருவனாயிலும் இல்லை என்று வேதமே சொல்லுகிறது ஐயா. எவ்வளவும் பொய் உரையாத இந்த வேதம் சொல்கிறது. நான் சொல்வேன், பாவம் ஒரு வேளை உங்களை பிடித்திருக்குமானால் அந்த பாவத்திலிருந்து விடுபட நீங்கள் விரும்புகிறீர்களா? அந்த பாவத்தை சீ என்று விட்டு வெளியே வர விரும்புகிறாயா? சகோதரனே, சகோதரியே, தேவன் இதைத்தான் கேட்கிறார். நீ விரும்புகிறாயா?
இந்த பாவத்திலிருந்து விடுபட, இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற, இந்த பாவத்திலிருந்து விடுபட்டு சமாதான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள நீ விரும்புகிறாயா? இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தெய்வம். யோசித்து பார்ப்பேன் நான். ஐயா, நம்ம கூட கொஞ்ச நாள் ஊழியத்துக்கு வந்துட்டு வராமல் போனவங்களே நிறைய உண்டு. சில நேரங்களில் இப்படி செய்து விட்டார்களே, நம்மளோடு இருந்து அப்படி நிறைய உங்களுக்காக ஐயா நான் என்ன ஒன்றாலும் செய்வேன் 52 சொல்லிட்டு ஏமாற்றினவர்களையும் நினைத்து அநேகம் தரம் வருந்துவேன். தேவன் அவருக்கு பதில் செய்யவில்லையே என்று சொல்லுவேன். மனிதன். என் ஆண்டவரை பாருங்களேன், 3.5 வருடம் என் ஆண்டவரோடு இருந்து ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்து அவரோடு புசித்து உறங்கி எழுந்த ஒரு மனிதன் சொன்னான், தெரியாது எப்படிப்பட்டவரோட சபிச்சு சத்தியம் பண்ணினான். சர்வத்துக்கும் எஜமான் வானத்தையும் பூமியும் வார்த்தையால் உண்டு பண்ணி மனித அவதாரம் எடுத்த மகா மேன்மையுள்ள தேவனத்தை அற்ப ஆயுளுள்ள ஒரு மனிதன் சிலுவையில் அடித்து கேலி பண்ணினான், சிலுவையில் அடித்தான், காரி துப்பினான், தரதரவென்று இழுத்து கொண்டு போனான். முழுவதும் மனிதன் அடித்தான். சிலுவையில் தொங்கும் போதும் என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவளை மன்னியும் என்று. தன்னை சிலுவையில் அடித்த அற்ப மனிதனை பார்த்து நான் சொல்லுவேன், யானைக்கும் ஈசலுக்கும் உள்ள ஒரு ஒரு பந்தம் போல் இருக்கிறது. அன்று பிறந்து அன்று மரித்து போகிற அந்த ஈசல் போல் இருக்கிற நாம் அற்பாயில் உள்ளவர்கள். அவர் ஒரு நாளும் சாவாமை உள்ளவர். வார்த்தையால் வானத்தையும் உண்டு பண்ணி அரசாட்சி செய்கிற மகா உன்னதமான தெய்வம் நினைத்திருந்தால் அவ்வளவுதான். அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரு முறை ஒரு பட்டணத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது பொல்லாத பிசாசு பிடித்த மனிதன் அலக்களிக்கப்பட்டு மேடைக்கு வந்து விட்டான். என் அருகே இருக்கிற அண்ணன் கதவை என்னை தட்டுகிறார். அதோ பாரு என்று சொல்லுகிறார். பக்கத்தில் என்னதுக்கு வந்தாலும் தெரியல, வேகமா மேலே ஏறிட்டான். நான் உடனே ஏதோ நடக்கிறது என்று திரும்பினேன். அவ்வளவுதான். ஐயா, நான் நடந்ததை சொல்லுகிறேன். தொடி தொடித்து கீழே விழுந்து அலக்களித்து போனது. ஒரு அற்பாயில் உள்ள ஒரு மனிதன். என் ஆண்டுடைய ஒரே ஒரு பார்வை அவர் கொடூரமாய் பார்த்திருந்தால் ஒருவேளை இங்கே இருந்திருப்பார்களா? யாராவது மிச்சம் இருக்குமா? ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிட சொல்லும் பொழுது சொன்னார், நீ பலியிட மாதிரி பலியிட மாட்டேன், இந்த பலி மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்று, இன்னும் கொஞ்சம் ஊற்று, கல்லை வை, மண்ணை ஊற்று, சுற்றி தண்ணியை ஊற்றுனாரு. என் ஆண்டவருடைய அக்கினி வந்தது. அந்த 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 மாட்டை மாத்திரமல்ல, அந்த பலியை மாத்திரமல்ல, அந்த கல்லுகளையும் அந்த தண்ணீரையும் அந்த மண்ணையும் நக்கி போட்டு போனது. அதே மனிதன் சொன்னார், நான் கர்த்தருடன் நின்றால் அக்கினி இறங்கட்டும் என்று சொன்னார். ஒரு மனிதன் இறங்கிட்டு தேவனுக்கு இறங்காதோ? ஐயா, ஒரு பலி சரியாக வேண்டும் என்றால் அது கடைசி ரத்தமும் சிந்தப்பட வேண்டும். இப்போது வரைக்கும் நம்முடைய தேசத்திலே இருக்கிற நடைமுறை எது? பலி சரியாகவில்லை என்று சொன்னால் பாவம் நிவர்த்தி ஆகாது. அதனால் தான் தேவன் மனுஷ சாயலாய் கடைசி சொட்டு ரத்தத்தையும் மனப்பூர்வமாய் சிந்தி அதை செய்தவனை பார்த்து சொன்னார், பிதாவே இவளை மன்னியும் என்று. உன்னை மன்னிக்க மாட்டாரா? சகோதரனே, உன்னை மன்னிக்க மாட்டாரோ? உன்னை மன்னிக்கிற அவர் தயை பொறுத்திருக்கிறார். உன்னை மன்னிப்பதுதான் அவருக்கு பிரியம். அவர் உண்மையில் வைத்த அன்பு பெரியது. மன்னிப்பார், பயப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது அவர் யார் என்று. ரோமர் 16:20, யோவான் 14:27, யோபு 34:30, எசாயா 9:6, மத்தேயு 9:27, 30 சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன். நான் முதலாவது ஜப குறிப்பாய் ஜபித்தேனே, சமாதானத்துக்காய் ஜபி என்று சொன்னேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் குடும்பத்துக்காய் ஜபித்தேனே.
வேதம் சொல்லுகிறது சமாதான காரணரே அவர்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஐயா, உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவதற்காகத்தான் தேவன் இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்தார். ஆம், பக்கத்தில் இருக்க மோத்த பார்த்து சொல்லுங்களேன், இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு சமாதானத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், விசுவாச அறிக்கை செய்யுங்களேன். சமாதானத்தை தேவன் தருவார். அவருக்கு அதுதான் பிரியம். உங்கள் மேல் வைத்த அன்பினாலே உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவார். வேதம் சொல்கிறது அவர் வல்லமை உள்ள தேவன். எசையா 9:6 சொல்கிறது, மத்தேயு 9:27-30 சொல்லுது, அவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்கு சமாதானத்தை தர அவருக்கு வல்லமை இருக்கிறது. இதுதான் என்னால் முடியும், இது என்னால் முடியாதுன்னு அவர் சொல்லலை. சவால் விடுகிற தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி சவால் விடுகிறவர். சர்வ வல்லமை உள்ள தேவன். வேதம் சொல்கிறது எபிரேயர் 6:18, எபிரேயர் 18:1, ராஜாக்கள் 8:56, ஆதியாகமம் 28:15 சொல்கிறது, பொய்யுரையாத தேவன். அவரிடத்தில் பொய் இல்லை. பொய்யுரையாதவர் சொல்லுகிறார், சமாதானத்தை தருவேன் என்று வேதம் சொல்கிறது. ஐயா, புலம்பல் 3:31, எரேமியா 51:6 சொல்கிறது, யோசுவா 1:5 சொல்கிறது, அவர் கைவிட மாட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை போல பாடுகளை சகித்த தெய்வம் ஐயா. நம்மை போல அவருக்கு பசி இருந்தது, நம்மை போல அவருக்கு தாகம் இருந்தது. சமாரிய பெண்ணிடம் போய் சொன்னார், எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தா என்று சொன்னார். சீசரிடத்தில் கேட்டார், புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இருக்கிறதா என்று கேட்டார். அவருக்கு இரக்கம் இருந்தது. நாயனூர் என்னும் ஊரிலே ஒரு விதவையின் மகன் மரித்து போனான். எல்லாரும் பின்னால போறாங்க. அந்த தாய் அழுகிறதை பார்த்து என் ஆண்டவரும் அழுதார் ஐயா. லாசருவை பார்த்து இறந்து போய்விட்டான், இனி அவ்வளவுதான் என்று சகோதரி சொல்லும் பொழுது என் ஆண்டவரும் கண் கலங்கினார். அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார், மன்னிக்கிறவராயிருக்கிறார், பொய்யுரையாத தேவனாயிருக்கிறார், உங்கள் மேல் அன்புள்ளவராயிருக்கிறார். ஆமேன் தானையா, ஆமேன் தானம்மா. உங்கள் மேலே வச்ச அன்பு. நான் அடிக்கடி என்னுடைய செய்திகளை சொல்வேன். ஐயா, அவர் நம்ம மேலே வச்ச அன்புனால நம்மளை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாராம். ஏசாயா 48 பாருங்களேன், நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். சகோதரியே, உன்னை ஒருவர் வரைந்திருக்கிறார். சகோதரனே, உன்னை ஒருவர் உள்ளங்கையிலே வரைந்து உன்னை பார்க்க உன்னை அழகு பார்த்து கொண்டு இருக்கிறார். என் மகள், என் மகன் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார். நீயோ உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாய். எரேமியாவிலே ஒரு கேள்வி இருக்கும். மாயை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று ஆண்டவர் கேட்பார். உன்னை மீட்பதற்குத்தான் ஐயா, அம்மா, உங்களை மீட்பதற்குத்தான் இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலானார். மகா உன்னதமான தெய்வம். இந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்க இருக்கிறேன். கண்களை மூடுங்களேன். அப்பா, என்னையும் ஆசீர்வதியும், என் பாவங்களை மன்னியும். என் மேலே வச்ச அன்புனால நீங்கள் மனுஷனை போல் என்னை போல நீங்கள் வந்ததுக்காய் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட இருக்கிறோம். நான் சொல்வேன், உங்கள் இல்லத்தில், உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்து பிறந்த நம்பிக்கை இருக்கிறதா? அவர் பிறந்து விட்டார், என்னைக்கு எனக்காக பிறந்தாருங்கிற நம்பிக்கை இருக்கிறதா? இன்னைக்கு சொல்லுங்கள், என்னப்பா உமக்கு நன்றி. என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க. என் மேலே வச்ச அன்பு எவ்வளோ பெருசையா. நியாயமாய் எனக்கு வரக்கூடிய தண்டனையை நீர் ஏற்றீரே. நியாயமாய் நான் அவமானப்படக்கூடாது என்பதற்காக என்னுடைய அவமானத்தை எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. மக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? கண்களை மூடி அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே. எத்தனையோ அவதாரங்கள் இந்த பூமியிலே உண்டு.
எங்களை மீட்பதற்கு, பாவைகளை ரட்சிப்பதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு, சமாதானத்தை தருவதற்கு, சந்தோஷத்தை தருவதற்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு எடுத்த ஒரே ஒரு அவதாரம் நீர்தான் ஐயா. உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. காணக்கூடாத நீர் எங்களைப் போல மனித சாயலாய் வந்ததுக்காய் உமக்கு நன்றி. தேவனே, எங்கள் பாவங்களை மன்னியும், இலக்கிரமைகளை மன்னியும் என்று யார் யார் இப்பொழுது புலம்புகிறார்களோ அத்தனை பேர் மேல் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. சமாதானம் இந்த வீட்டுக்கு தங்கட்டும், ஆசீர்வாதம் தங்கட்டும் அப்பா. தேவனே, எவ்வளவு வேலை செய்தாலும் ஒன்றும் வருமானம் இல்லையே, நாங்கள் என்ன செய்வோம்? இந்த ஆண்டு எங்கள் கடன்கள் அடைக்கப்படாதா? இந்த ஆண்டு என் வாடகை வீடு மாறாதா? இந்த ஆண்டு என் பிள்ளைக்கு திருமண காரியம் நடக்காதா? இந்த ஆண்டு எனக்கு ஒரு குழந்தை வாக்கியம் கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளையை பாருங்கப்பா. தேவனே, நீர் இவர்கள் மேல் வைத்த அன்பு பெரிதல்லவா? நீர் இவர்கள் மேல் வைத்த அன்பு பெரிதல்லவா? இவர்கள் அனுபவித்த துன்பங்கள், சாபங்கள், வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றோடு தொலைந்து ஆசீர்வாதம் நன்மையும் இன்றிலிருந்து இந்த குடும்பத்துக்கு வரட்டும். உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு ஒவ்வொரு வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.